தண்ணியில வச்ச உடனே மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு பொங்கல் பண்ணலாமா? இது பண்றதுக்கு 2 கப் பச்சரிசியை 2 to 3 டைம்ஸ் நல்லா வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு 30 மினிட்ஸ் சோக் ஆக விட்டுருங்க. இப்போ 3/4 கப் மூங் தால் ஆட் பண்ணி அதையும் வாட்டர்ல வாஷ் பண்ணி சோக் ஆக விட்டுருங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 15 கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ 1 இன்ச் ஜிஞ்சரை ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா கருவேப்பிலை ஆட் பண்ணி இது ஒரு ஓரமா வச்சிருங்க. இப்போ ஒரு குக்கர்ல 6 கப் தண்ணி ஊத்தி நம்ம சோக் பண்ணி வச்சிருந்த ரைஸையும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 கிரீன் சில்லி, 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் டெம்பரிங்க பொங்கல் கூடவே ஆட் பண்ணிடுவேன். அப்பதான் அந்த மிளகு ஜீரகத்தோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். நீங்க வேணும்னா இது லாஸ்ட்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா லிட் க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு 5 விசில்ஸ் விட்டுருங்க. விசில் வந்ததுக்கு அப்புறமா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ட்ரையா இருந்தா இன்னும் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், டேஸ்டியான பொங்கல் ரெடி. பொங்கல் கூட கத்திரிக்காய் கொஜ்ஜு சாப்பிட்டா தானே டேஸ்டியா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் பாசிப்பருப்பை 2 to 3 டைம்ஸ் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப் துவரம் பருப்பையும் 2 to 3 டைம்ஸ் வாட்டர்ல வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் சோக் ஆக விட்டுருங்க. இப்போ ஒரு குக்கர்ல சோக்கான பருப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன கேரட், 4-5 கத்திரிக்காவை பொடியா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 6 பூண்டு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இது எல்லாமே மூழ்கிற மாதிரி தண்ணி ஊத்தி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணி 3 விசில்ஸ் விட்டுருங்க. 3 விசில்ஸ்க்கு அப்புறமா லிட் ஓபன் பண்ணி கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ டெம்பரிங்க்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், 10 கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஊத்தி அந்த குக்கர்லயே ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கொதிக்க விட்டா கத்திரிக்காய் கொஜ்ஜு ரெடி. லைட்டா கொரியாண்டர் கார்னிஷ் பண்ணி பொங்கலோட என்ஜாய் பண்ணுங்க.